திடீர்னு ஒரு ஜனாதிபதி உரை என்ன சொல்லப் போறாரு, ஒரே மர்மமா இருக்குல்லையா? வாங்க இந்த உரைய நாமளே எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ எல்லார் மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஜனாதிபதி பேச போறாரு, ஆனா என்ன சொல்ல போறாரு? இதுதான் இப்போ உலகமே உத்து பாக்குற விஷயம். எல்லா சேனல்லயும் வழக்கமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறுத்திட்டாங்க. எதுக்கு? இந்த ஒரு அறிவிப்புக்காக தான். இதுவே சொல்லுது இல்லையா விஷயம் எவ்ளோ சீரியஸ்ன்னு. மீடியா முழுக்க ஒரே பரபரப்பு. இது ஒரு அவசர உரைன்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும், எதுவா இருக்கும்னு ஊகங்கள்மா பறக்குது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, இப்போ இது அஃபிஷியல் ஆயிருச்சு. வெள்ளை மாளிகையே இது ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன விஷயம்னு மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதனால மர்மம் இன்னும் அதிகமாகுது. சரி, வாங்க நாமளே ஒரு துப்பறியும் வேலையில இறங்குவோம். என்னென்ன விஷயங்கள் பத்தி பேச வாய்ப்பு இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம். இத நம்மளோட ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கலாம். பாருங்க, 5 முக்கியமான வாய்ப்புகள் இருக்கு. தேசிய பாதுகாப்புல ஆரம்பிச்சு உள்நாட்டு நெருக்கடி வரைக்கும். உதாரணமா, அவர் ரஷ்யா, சீனான்னு பேரை சொன்னா அது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஒருவேளை முடக்கம்னு சொன்னா அது அரசாங்க நெருக்கடி. சோ எந்தெந்த வார்த்தைகளை நாம கவனிக்கணும்னு இந்த பட்டியல் தெளிவா காட்டுது. இதுல எது நடந்தா ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க அந்த ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். அதுதான் ஒரு தேசிய அவசர நிலை அறிவிப்பு. அப்போ தேசிய அவசர நிலைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஜனாதிபதிக்கு சாதாரணமா இல்லாத சில ஸ்பெஷல் பவர்ஸ கொடுக்கற ஒரு நிலைமை. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நடவடிக்கை. இப்போ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. அவசரம், நெருக்கடி, உடனடி நடவடிக்கை. இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பேச்சுல நீங்க கேட்டீங்கன்னா அது சாதாரண அறிவிப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய அவசர நிலை அறிவிப்புக்கான சிக்னலா இருக்கலாம். சரி, அவசர நிலை இல்லைன்னா வேற என்ன 2 பெரிய வாய்ப்புகள் இருக்கு? ஒன்னு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு அரசாங்க முடக்கம் பத்தினது. அவர் வர்த்தக தடைன்னு சொன்னா அது பொருளாதாரம், நிதி மீண்டும் திறப்பதுன்னு பேசினா அது அரசாங்க முடக்கம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சரி, என்னென்ன நடக்கலான்னு பார்த்தோம். இப்போ நீங்க எப்படி ஒரு அனாலிஸ்ட் மாதிரி இந்த உரைய புரிஞ்சுக்கலான்னு பார்க்க போறோம். இதுக்கு நீங்க ஒரு அரசியல் நிபுணரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை வச்சு உரை நடக்கும்போதே நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம். சரி, இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான 4 படி பிளான். ஸ்டெப் 1, முக்கியமான வார்த்தைகளை கவனிங்க. ஸ்டெப் 2, எந்தெந்த அரசாங்க துறைகள் பத்தி பேசுறாருன்னு பாருங்க. ஸ்டெப் 3, பங்குச்சந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு செக் பண்ணுங்க. ஸ்டெப் 4, உலக நாடுகள் என்ன சொல்றாங்கன்னு ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான், இந்த 4 ஸ்டெப்ஸ் போதும். முதல் படியை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசர நிலை, தேசிய நெருக்கடி, முடக்கம். இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வார்த்தைகள் தான் அந்த உரையின் உண்மையான நோக்கத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கும். அடுத்தது 2வது படி. அவர் எந்த டிபார்ட்மெண்ட் பேரை சொல்றாருன்னு கவனிக்கணும். உதாரணமா, பாதுகாப்புத் துறைன்னு சொன்னா அது ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம். வர்த்தகத்துறைன்னு சொன்னா அது பொருளாதாரம். இது ஒரு க்ளூ மாதிரி. அவர் எந்த விசையில போறாருன்னு இது நமக்கு காட்டும். 3வது படி ரொம்ப சிம்பிள். பணத்தை ஃபாலோ பண்ணுங்க. அவர் பேசி முடிச்ச அடுத்த நிமிஷமே மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டாக் மார்க்கெட் ஏறுதா இறங்குதா, தங்கத்தோட விலை என்ன ஆகுது, இதெல்லாம் வச்சே இந்த அறிவிப்போட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். சரி, உள்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஆனா நம்ம நாட்டு எல்லைகளுக்கு வெளியேயும் இந்த உரைக்கு உடனடி எதிர்வினைகள் இருக்கும். அதை தான் இப்ப பார்க்க போறோம். சீனா, ரஷ்யா மாதிரி நாடுகள் உடனே அவங்களோட கருத்து சொல்லுவாங்க. நம்ம நட்பு நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயே காங்கிரஸ் இதை ஆதரிக்குதா இல்ல எதிர்க்குதா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தீர்மானிக்கும். உரை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஆனா இப்போ நீங்க வெறும் பார்வையாளர் இல்ல, ஒரு ஆய்வாளர். உங்க கையில எல்லா டூல்ஸும் இருக்கு. சொல்லுங்க, நீங்க முதல்ல எதை கவனிக்க போறீங்க?